கர்நாடகாவில் யானைகள் மின்சாரம் தாக்கி பலி, விவசாயிகளின் வேலை பிரச்சினை தீவிரம். பந்திப்பூர் புலிகள் காப்பகத்திற்கு உள்ள ஜகக்கல்லை, ஏல்செட்டி, மங்களா உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக யானைகள் தொடர்ந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக கிராம மக்கள் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் அக்கறையுடன் வளர்த்த சோளம், சர்க்கரைவள்ளி கிழங்கு, வாழை, காய்கறி போன்ற பயிர்கள் அடிக்கடி யானைகள் தாக்குதலால் அழிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குந்தாகரை வனப்பகுதியில் நிறுவப்பட்டிருந்த சூரிய சக்தி இயங்கும் யானை தடுப்பு வேலி பராமரிப்பு செய்யப்படாமல் சேதமடைந்தது. இந்த விவகாரம் குறித்து விவசாயிகள் பலமுறை அதிகாரிடம் மனு அளித்திருந்தாலும் 3 கிலோமீட்டர் நீள பகுதியில் பழுது நீக்கும் பணிகள் நடைபெறவில்லை. இதனால் யானைகள் கிராமத்திற்குள் அடிக்கடி நுழைந்து நிலங்களை சேதப்படுத்தி வந்தன. விவசாயிகள் முன்வைத்த பிரச்சனைகளை கவனித்த வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கந்தரே மூத்த வனத்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த உத்தரவுகள் சரியான முறையில் நடைமுறைக்கு வராததால் துரதிருஷ்டமாக இன்று இன்னொரு யானை பலியானது. மங்களா கிராமத்துக்குள் நுழைந்த யானை விவசாய நிலத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. சூரிய சக்தி வேலி சரியான நேரத்தில் பழுது பார்க்கப்பட்டிருந்தால் அந்த யானை உயிர் பிழைத்திருக்கும் என இயற்கை ஆர்வலர்களும் வனத்துறை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. தன் பயிர்களை காப்பாற்றும் நோக்கில் அந்த விவசாயி சட்டவிரோதமாக மேல் கம்பிலிருந்து மின்சாரத்தை எடுத்து சூரிய சக்தி வேலியில் இணைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுவே யானை உயிரிழக்க பெரும் காரணமாக அமைந்துள்ளது. துரஷ்டவஷ்டமாக யானைகள் மின்சாரம் தாக்கி இருப்பதில் முன்னிலை வகிக்கும் மாநிலமாக கர்நாடகா மாறிவிட்டது. வனவிலங்கு ஆர்வலர்கள் இதை பெரும் கவலையுடன் கண்டித்து வருகின்றனர். மனித விலங்கு மோதலை குறைக்கும் வகையில் அரசு உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லையெனில் இது தொடரும் பேராபத்தாக மாறிவிடும் என இயற்கை ஆர்வலர்களும் வன ஆர்வலர்களும் வலியுறுத்துகின்றனர்.